வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கம்ப்ளைண்ட், அது நார்மல் சார்ஜிங் கனெக்டாக இருந்தாலும் சரி, சி டைப் சார்ஜிங் கனெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காமன் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதை முழுமையாக ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் பார்ப்போம். சார்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வோல்ட்டு Vbat கனெக்ஷன் இருக்கணும். அப்புறம் பேட்ரி ஐடி சொல்லி கான்செப்ட் இருக்குது. பேட் ஆன் ஒரு சிக்னல் இருக்குது. அது மட்டும் இல்லை டிபி, டிஎம், Vbus இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிக்னலுமே ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னல்ஸ் கண்டுபிடிக்கணும். யூஎஸ்பி ஹெச்எஸ்ஐடி, யூஎஸ்பி வி சார்ஜு, பேட் ஐடி, ஏடிசின்னு சொல்லி இத்தனை பின்ஸ் லைன் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மாடல் வித்தியாசப்படும். அப்போ சார்ஜிங் கனெக்டர்லேருந்து வரக்கூடிய சிக்னல் லைன் எதெல்லாம் போகும், ப்ளஸ் பேட்ரி பாயிண்ட்லேருந்து எப்படி சப்ளை லைன் போகும், ஆம்பியர் லைன் என்னென்ன ஆம்பியர் லைன், பேட்ரி தெர்முன்னு சொல்லுவோம், நம்ம பேட்ரி தெம்முன்னு சொல்லுவோம், நம்ம பேட் ஐடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் பேட் ஆன்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது, நேம் இருக்குது. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ராக் எங்கெல்லாம் போகுது, எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எங்கே வேலை செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக பவர் சப்ளைக்கும் சார்ஜிங் சர்க்யூட்டுக்கும் சிபியூக்கும் சிக்னல் கண்டிப்பாக அந்த லைன் போய் ஆகணும். அதேமாதிரி சிக்னல் இன்புட் லைன், இப்போ சார்ஜ் லைன் எடுத்துட்டிங்கன்னா VVH வோல்டேஜ் தெரிஞ்சுக்கணும். சார்ஜிங் ஐசியில் பேட்டரி வோல்டேஜ் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அவுட்புட் லைன் வோல்டேஜ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டைமிங் சிக்னல் லைன் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி அந்த சர்க்யூட் சிம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் சிக்மாட்டிக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ போர்னியர் சிக்மாட்டிக் வச்சு நம்ம கிளாஸில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஒவ்வொரு செக்ஷனுமே, இப்போ சார்ஜிங்னா A to Z, இப்போ லேட்டஸ்ட்டு பழைய ஓல்டு மாடல்லேருந்து லேட்டஸ்ட் கான்செப்ட் வரக்கூடிய மொபைல் வரைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த சர்க்யூட் சிக்னல் எங்கெல்லாம் போயிட்டுருக்கு, அந்த டயக்ராம் வந்து ஐசி லெவலில் வரக்கூடிய பின் டீட்டெயில் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார். அப்போ அதில் என்ன சிக்னல் வரும், என்ன வோல்டேஜ் வரும், அந்த வோல்டேஜ் தான் முழுமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் லைன் Vbusன்னு சொல்லுவோம், 5 வோல்டேஜ். அதுக்குன்னு ஒரு டயோடு பேக்கேஜ் போட்டு இல்லை ஃபில்டர் ஐசி போட்டு நேராக வந்து சார்ஜிங் ஐசிக்கு போகும். அது சார்ஜிங் சப்ளை லைன் ஆனது இன்புட் லைன், சப்ளை ஐசி வேலை செய்கிற ஃபங்க்ஷன் லைனு, அதை சார்ஜிங் இன்புட் லைன் போகுது. 4லேருந்து அதிகபட்சம் 6 வோல்ட் சிக்னல் வோல்டேஜ் போகும். பேட்டரி ப்ளஸ் வந்து டேரெக்டாக பேட்டரி ப்ளஸ்லாம் த்ரூ சப்ளையும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி காயில் மூலமாக VPHன்னு சொல்லி சப்ளை வோல்ட் இருக்குது. அந்த வோல்ட் அந்த காயில் ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது சார்ஜிங் சர்க்யூட் இப்போ ட்ரெண்ட் எல்லா மாடலுக்குமே. அப்போ அந்த சார்ஜிங் சர்க்யூட்டை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் எவ்வளோ வோல்ட் வரும்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி நான் சொன்ன எல்லா சிக்னலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிபியூக்கும் பவர் சப்ளைக்கும் ப்ளஸ் சார்ஜிங் சர்க்யூட்டுக்கும் கண்டிப்பாக அந்த லைன் போகும். அந்த லைனை வந்து அந்த சிக்னலை பற்றி நம்ம வந்து கிளாஸஸில் தெளிவாக நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த சர்க்யூட் மட்டும் இல்லை, எல்லா ஃபால்ட்டுமே லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய புதுசாக கம்ப்ளைண்ட் வித்தியாசமாக வந்தாலும் அதுக்குரிய சொல்யூஷனும் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து அது கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் கான்செப்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற கான்செப்ட் வந்து சிக்னல் இன்புட் லைனும் அவுட்புட் லைனும் கண்டிப்பாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி சி டைப்பாக இருந்தாலும் சரி, நார்மல் டைப் சார்ஜராக இருந்தாலும் சரி, அதோட சிக்னல் லைன் 5 பின் இருக்குன்னா 5 பின்னுக்கு என்ன சிக்னல் லைன் போகும், இது இன் அவுட்டுன்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் சார்ஜரில் வந்து ப்ளஸ் மைனஸ் லைன் மட்டும்தான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பாயிண்ட் டிபி, டிஎம், Vbus, பேட்ரி கனெக்டர் ஐடி, யூஎஸ்பி ஐடி, பேட்ரி தெம் அல்லது தெர்ம் ஐடி ஆன் கான்செப்ட் வரும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த நேம் கான்செப்ட் வித்தியாசப்படும். கான்செப்ட் சிக்னல் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போகும். அப்போ அதுக்கு டெஸ்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி சர்க்யூட் போர்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சி டைப்பும் சரி, நார்மல் டைப் சார்ஜராக இருந்தாலும் சரி, அதுக்கு வரக்கூடிய சர்க்யூட்டில் அந்த சார்ஜிங் சிசி போர்டை மாற்றும் போது கண்டிப்பாக அந்த வரக்கூடிய ஃபில்ட்ரு ஐசி எல்லாமே கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதனால் கூட அதிகமான ப்ராப்ளம் வருது. அந்த ஃபில்டர் ஐசி ஃபால்ட் ஆனால் கூட லீக்கேஜ், அதாவது ஃபில்டர் ஐசி இல்லாமல் கூட சில சார்ஜிங் சிசி போர்டு கிடைக்குது. எல்லாருமே அந்த சிசி போர்டு தான் டேரெக்டாக மாற்றுறீங்க. அப்படி மாற்றும் போது அதிகமான ஃபால்ட் வருது. சாம்சங்லாம் பெரும்பாலும் சிசி கனெக்டர் மாட்டினோடனே ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும். போர்டு சர்க்யூட்லேயே ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும், ஹை வோல்டேஜ் போயிடும். ஃபில்ட்ரு பண்ணுறது கண்டிப்பாக அந்த ஐசிலாம் வேணும். அதேமாதிரி நார்மல் பின் வந்து 5 பின் 7 பின் இருக்கும். சி டைப் பின் மாட்டிங்கன்னா அதிகமான கால் இருக்கும். சேம் இதே கான்செப்ட் தான். அந்த சிக்னல் சொன்னால் டிபி, டிஎம், அது 2 பின் இருக்கும். அதில் சிங்கிள் பின் இல்லாமல் டபுள் பின்னாக இருக்கும். எல்லாமே சேம் இதே ப்ராசஸ் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும். அதாவது நான் யூஎஸ்பி ஹெச்எஸ்ஐடி, யூஎஸ்பி சார்ஜர் லைன் கண்டிப்பாக காமனாக வரும். T+T- காமனாக வரும். Vbat அதேமாதிரி சேம் கான்செப்ட் காமனாக வரும். Vbat ஐடி, ஏடிசின்னு சொல்லுவோம், அது மாறும். பேட் ஐடி ஆன் கான்செப்ட் இருக்கும், அது மாறும்.
தெம் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும். இது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது சர்க்யூட் மூலமாக தெளிவாக பார்த்து ஐசி லெவல் வழியாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். அதே மாதிரி அதுக்குரிய வோல்டேஜ் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க தெரியும். இன்புட் வரக்கூடிய வோல்டேஜ் 4லேருந்து அதிகபட்சம் 6 வோல்ட் வருது அப்படின்னு சொன்னால் அவுட்புட் லைன் சேம் அதே கான்செப்ட் அதே வழியாக தான் நம்ம வெளியே வரப்போகுது. அந்த அவுட்புட் லைன் வோல்டேஜும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணி பார்க்குற கான்செப்ட் ஒன்று இருக்கும், பேட்டரி இல்லாமல் செக் பண்ணுற கான்செப்ட் இருக்கும். அதேமாதிரி நம்ம யூஎஸ்பி அடாப்டரை வச்சு நம்ம செக் பண்ணுற கான்செப்ட் இருக்குது. ஆம்பியர் ரீட் பண்ணி காட்டலாம், அது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரேன். அதை பற்றி நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது ஒரு சார்ஜரை கனெக்ட் பண்ணி சார்ஜர் எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்கிறது, சர்க்யூட் போர்டில் கொடுத்தோன்னா சர்க்யூட் போர்டில் எவ்வளோ அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குது, அந்த அவுட்புட் வோல்ட்டில் ஆம்பியர் எவ்வளோ வருது, அந்த ரீடிங்கை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து சரியான ப்ராப்ளம், அதாவது நம்ம நார்மல் சார்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் லோ ஹைன்னு சொல்லி வரும், அதில் தெர்மிஸ்டர் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ தெர்மிஸ்டரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்கும், எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால் என்னென்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி அதுக்குரிய ரெசிஸ்டர் வரும், அதாவது ஆம்பியர் லைனும் சரி, சார்ஜிங் சர்க்யூட் லைனும் சரி, யூஎஸ்பி லைன் சார்ஜர் லைனும், அதாவது நம்ம கனெக்ட் பண்ணுற சிசி போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப் லைனையும் கண்டிப்பாக அதுக்குரிய ரெசிஸ்டர் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வேல்யூ ரெசிஸ்டன்ஸு பெரும்பாலும் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸு வேல்யூ கூடவோ இல்லை கம்மியாகவோ வாய்ப்பு இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ சேம் அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குரிய சேம் வேல்யூ எடுத்து நம்ம ஃபிட் பண்ணணும். அப்போ ஆம்பியர் பாயிண்ட் வந்து சில மாடலில் சிங்கிள் பாயிண்ட்டாக வரும், சில மாடல் 2 பாயிண்ட்டாக வரும். அப்போ நார்மல் சர்க்யூட் அதை பிட் மேப்பை வச்சும் நம்ம அந்த ட்ராக் லைனை பார்க்கலாம். அதேமாதிரி வந்து சர்க்யூட் லைனை வச்சு நம்ம தெளிவாக டயக்ராம் எந்தெந்த ஐசியில் கனெக்ட் ஆகுது தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரிலாம் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய சப்ளை வோல்ட்டேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வோல்டேஜும் நாங்கள் தெளிவாக காமிப்போம் உங்களுக்கு. அப்போ அந்த வோல்டேஜை முழுமையாக பார்த்தீங்கனாலே சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் ஃபால்ட் வித்தியாசமாக வந்தாலுமே கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான், பொதுவான கான்செப்ட் தான். அதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தாலே போதும். பழைய மாடல் வந்து 2 பாயிண்ட் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா மட்டும் போதும், ஆம்பியர் அதோடு சேர்ந்தே வந்துடும். அப்போ அந்த சார்ஜிங் வரக்கூடிய ஃபில்டர் ஐசி, சார்ஜிங் டயோடு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட வேல்யூ செக் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம வந்து ஃபால்ட் பார்க்க முடியும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆம்பியர் ரீடிங் ப்ளஸ் அந்த சார்ஜிங் பர்சன்டேஜ் எவ்வளோ ஏறுது, சில 1% அப்புறம் அடுத்த பர்சன்ட் ஏறாது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் வரும். எல்லா கம்ப்ளைண்ட்டுமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாடலுக்கு வரக்கூடிய சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி போர்டு எடுத்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து அதோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். அடுத்து வோல்டேஜ் என்ன வருதுன்னு பார்க்கணும். ப்ளஸ் ஆம்பியர் ரீடிங், இந்த 3 கான்செப்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முழுமையாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் கான்செப்ட் நடத்திட்டுருக்கேன். புதுசாக வரக்கூடிய மாடல் சர்க்யூட்டை வச்சு ப்ளஸ் போர்டை வச்சும் நான் டேரெக்டாக வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சாலே உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.